Hi students, CMOS classes. Fourier Transform properties இங்க நம்ம discuss பண்ணுவோம். State and prove a linear property in Fourier Transform. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்க discuss பண்ணுவோம். If f of s and g of s are the Fourier transform of f of x and g of x, then the linearity property இதான் Fourier transform of a into f of x plus b into g of x is equal to a into f Fourier transform of f of x plus b into Fourier transform of g of x, that is a into f of s plus b into g of s. இதான் Fourier transform. இங்கே ab ன்றது என்ன? Constants. இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? We know that the Fourier transform of f of x is given by f of s is equal to f of x equal to 1 by square root of 2 pi minus infinity plus infinity f of x into e power isx into dx. இதான் Fourier transform of f of x ஓட definition. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டேர்முக்கு நம்ம Fourier transform எடுக்கணும். a into f of x plus g into b into g of x. இந்த ஃபங்க்ஷனுக்கு we are going to take the Fourier transform. அப்போ என்ன வரும்? So Fourier transform of a into f of x plus b into g of x is equal to இதில் இப்போ f of x க்கு பதிலாக I am having this. அப்போ 1 by root 2 pi minus infinity infinity a into f of x plus b into g of x into e power isx into dx. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இதை ரெண்டு இன்டகிரேஷனாக பிரிச்சுக்கலாம். e power ix இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், அதே மாதிரி e power isx இங்கே மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு இன்டகிரேஷனாக பிரியும். So I can write like this: 1 by root 2 pi minus infinity infinity a into f of x into e power isx dx plus 1 by root 2 pi minus infinity to plus infinity b into g of x into e power isx dx. See, நம்ம இங்கே integration with respect to x தான். அப்போ எது கான்ஸ்டன்ட்? a கான்ஸ்டன்ட். ஸோ டேக் a அவுட் சைட், வெளியே எடுத்துட்டுனா இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே a கான்ஸ்டன்ட், அதனால் சாரி இங்கே b கான்ஸ்டன்ட், b வெளியே எடுத்துக்கோங்க. ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் அந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஆனால் நம்ம இப்போ தான் டெஃபினிஷன் பார்த்தோம். திஸ் இஸ் நத்திங் பட் Fourier transform of f of x, or I can simply write this is Fourier transform of f of x. இது என்னது? இது Fourier transform of g of x. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? ஆக்சுவலாக இது a into f of s plus b into g of sன்னு எழுதலாம். மீனிங் என்ன? இது எக்ஸை பொறுத்து நான் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்டன்ட் எதில் இருக்குன்னா எஸ்ஸில் இருக்கும், அதனால தான் f of sன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் ரிசல்டன்ட்டு ஆஃப்டர் இன்டகிரேட்டிங் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஸில் இருக்கும், அதனால் g of sன்னு எழுதுகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இன் எக்ஸ். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டினா என்ன மீனிங்கு? எக்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் f of s is the Fourier transform of f of x, then f of that is f of s is equal to f of x Fourier transform of f of x ன்னு எழுதுகிறேன். Then shifting in x, Fourier transform of f of x minus a is equal to e power ias into Fourier transform of f of x, or simply I can write e power is into f of s. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? We know that by the definition of Fourier transform of f of x, f of s is equal to 1 by root 2 pi minus infinity infinity f of x into e power isx dx. இங்கே f of xக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது? f of x minus aன்னு இருக்குது. இப்போ எழுதணும்னா 1 by root 2 pi minus infinity to infinity f of x minus a into e power isx into dx. இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரேன். அதுக்கு நான் இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். x மைனஸ் ஏக்கு டீன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். இதிலிருந்து t இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? x ப்ளஸ் ஏன்னு வரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா போத் சைட் ஐ வில் கெட் dx இஸ் ஈக்குவல் டு dt. இப்போது கணக்கு அப்படியே நம்ம டீக்கு மாற்றுறோம். அப்போ நான் என்ன பண்ணோம்? லிமிட்டையும் மாற்றணும். வென் x is equal to minus infinity, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா t is also minus infinity. Similarly, when x is equal to plus infinity, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே x க்கு பதிலாக plus infinity போட்டால் t is equal to
again plus infinity. So அப்போ இந்த கணக்கு எப்படி மாறிடும்? This is equal to 1 by root 2 pi minus infinity to plus infinity f of t. இங்கே into e power is into x க்கு பதிலாக நான் எழுதிக்கணும் t plus a dx க்கு பதிலாக dt. இப்போ e பவரில் இருக்குது, இது ரெண்டு ப்ராடக்டாக எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? 1 by root 2 pi minus infinity infinity f of t into e power ist into e power isa into dt. இப்போ இது with respect to t இன்டகிரேட் பண்ணும்போது this is constant, அதனால் வெளியே வச்சுருங்க. ஸோ e power ias into இப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ இங்கே டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட்டு அப்புறம் டீக்கு லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்டன்ட்டு எஸ்ஸில் தான் வரும். அதை நான் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு e பவர் ias இன்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்விங் இன் எஸ். ஸோ இதுதான் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இன் எஸ். Fourier transform of f of x minus a is equal to e power ias into f of s. Shifting property in x. Next, change of scale property. Change of scale property. இது என்ன மீனிங்? if f of x is the Fourier transform of f of s, then Fourier transform of f of ax is equal to 1 by a into f of s minus a, provided a must be greater than 0. இப்போ இது எப்படி போடுறது? அதே ப்ரொசீஜர், ரெண்டு ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்ணோமோ அதே மாதிரி தான். என்ன எழுதிக்கலாம்? the Fourier transform of f of x is equal to f of s is equal to Fourier transform of f of x, that is equal to 1 by root 2 pi minus infinity infinity f of x into e power isx into dx, that is equal to Fourier transform of f of ax is equal to 1 by root 2 pi minus infinity plus infinity f of ax into e power isx into dx. ஸோ இது நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே அகெயின் இந்த ஏஎக்ஸ்க்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு கிவ் a substitution t. But this implies that x is equal to t by a. ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் then dx is equal to 1 by a into dt. Again லிமிட் நான் அப்படியே இந்த ப்ராப்ளத்தை tக்கு மாற்றுறேன். ஸோ லிமிட்டையும் நான் எதுக்கு மாற்றி ஆகணும்? tக்கு மாற்றணும். when x is equal to minus infinity இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். t is equal to minus infinity into a. Again it's a minus infinity. So t is also minus infinity. And again when x is equal to infinity, t is also infinity. Substitute பண்ணேன்னா this is equal to 1 by root 2 pi minus infinity infinity f of t into e power is. இங்கே tக்கு பதிலாக xக்கு பதிலாக I am going to substitute what? t by a. அப்போ e power iss t by a into 1 by a dt. இந்த 1 by a வெளியே வச்சுக்கிறேன். 1 by root 2 pi minus infinity plus infinity f of t into இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்? e power I s by a into t ன்னு எழுதிக்கிறேன் into dt. அகெயின் இதை பாருங்கள், நான் டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு டீக்கு லிமிட் போட்டதுக்கப்புறமா ரிசல்டன்ட் எதில் வரும்? s by aல வரும். ஸோ அதனால் this I can write 1 by a f of s by a. ஸோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி ஷிஃப்டிங் இன் எஸ். முதல்ல முன்னாடி பார்த்தோம் ஷிஃப்டிங் இன் எக்ஸ், இது ஷிஃப்டிங் இன் எஸ். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் இஃப் f of s is equal to Fourier transform of f of x, then f of e power iax into f of x is equal to Fourier transform of s plus a, or this is a function of s plus a. So definition, so f of s is equal to f of x, that is equal to 1 by square root of 2 pi minus infinity infinity f of x into e power isx into dx. இப்போ இதே மாதிரி இதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். e power iax f of xக்கு நான் Fourier transform கண்டுபிடிச்சேன்னா that is equal to 1 by root 2 pi minus infinity infinity இந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதிக்கிறேன் e power iax f of x into e power isx dx. இப்போ இது எப்படி ரீரைட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். 1 by root 2 pi minus infinity infinity f of x அப்படி எழுதிக்கிறேன். பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? e power I of s plus a into x dx.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணி எக்ஸுக்கு லிமிட் போட்டால் ரிசல்டன்ட் இதில் மட்டும்தான் வரும், எஸ் ப்ளஸ் ஏல வரும். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப். இதோட கண்டினியூட்டி ஆஃப் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னுடைய அடுத்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.